ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதாமா அப்படின்னு ரொம்ப நல்லது, அதுதான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசி சிம்மம் அப்படின்னு சொல்லணும். எப்படிம்மா சொல்றீங்க, நாங்கள் ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் இருக்கும். உண்மைதான், அஷ்டமத்து சனி வந்ததுலேருந்து சிம்ம ராசி அன்பர்கள் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாடாது. கையில் இருந்த காசு இவ்வளோ காசு இல்லை, இவ்வளோ காசு தான் இருக்குது, அதையும் சனி பகவான் பிடுங்கினார். யார் மூலியமாக பிடுங்கினாரு, மாட்டேன்னு சொல்ல முடியாத உறவு மூலியமாக பிடுங்கிட்டார். மச்சிஞ்சி கேட்டா ஐயோ மாமா அப்படின்னு காலில் விழுந்து கதறி அழுதா கொடுத்தேன், இப்போ நான் அவள் காலில் விழுந்து கதறி அழுதாலும் அவள் துட்டை கொடுக்க மாட்டேன்றா. அந்த மாதிரி கதை தான், புரியுதுங்களா? கையில் இருந்த காசு பிடுங்கப்பட்டுச்சு, கடைசி பொண்டாட்டி வாங்கி கொடுத்துட்டா, புருஷை வாங்கி கொடுத்துட்டா. இப்படி தான் பஞ்சாயத்தே. சனி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே தான் பிடுங்கி காசை வாங்கி கொடுத்துட்டாரு, கை இருப்பு கரைஞ்சிச்சு அப்படின்லாம். வேலை செய்கிற இடத்துல சரியான தலைவலி, சரியான பிரச்சனை, டெய்லி கஷ்டப்பட்டுட்டே வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, சிம்மம் தூக்கி போட்ட வேலையை பார்த்தீங்கன்னா என்னால் கஷ்டப்பட்டுட்டு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு வேலை செய்ய முடியாதுன்னு தூக்கி போட்ட சிம்மம் உண்டு. அதே மாதிரி வேறு வழி இல்லை, வீடு டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும், வேறு வழி இல்லாமல் போயின்னு இருக்க சிம்மம் உண்டு. ஆக வேலை செய்கிற இடத்துல பஞ்சாயத்து, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சமுதாயத்தில் பெருசாக ரெஸ்பெக்ட் இல்லை. எது இருக்குதோ இல்லையோ எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் இல்லாததாமல் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. சிம்மத்துக்கு எப்பயுமே மரியாதை ரொம்ப முக்கியம், எனக்கு என் கௌரவம் தாங்க முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இப்போ வேற வழி இல்லாமல் சைலண்டாக இருக்கீங்க. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனியாக இருந்து சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை சனி மேலே இருக்கு இல்லைங்களா, அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு. இது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ். உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்தவன், உங்களை விடாத பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தவன், குத்தி 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 காயப்படுத்தி இருந்தவன் அமைதியாகிறான். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 7க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ஐயோ ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சுப்பா, 4 பேர்கிட்ட கடன் இருக்கு, அந்த ஒருத்தர் இருக்கான் பத்தியா, அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டா கூட நான் நிம்மதியாக அடைஞ்சிடுவேன்ப்பா, நிம்மதியாக இருப்பேன். அவன் பிரச்சனை மட்டும் ஓஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல, மீதி 3 பேர் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அப்படிலாம் நீங்கள் கடன் குறித்து கவலை இருக்குது அப்படின்னா அது ஓயும்.
அந்த ஒரு பர்சனுக்கு எப்படியாவது நான் கொடுத்துட்டா கடவுளுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்வேன். அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்ற மாதிரி அந்த ஒரு பர்சன் ரொம்ப நம்ம மூளையை தின்றவன், நம்ம ரொம்ப காயப்படுத்துறோம், கஷ்டப்படுத்துறோன்ற கடனை நீங்க அடைச்சிடுவீங்க. பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே ஏகப்பட்ட நோய்மா. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு என் கண்ட்ரோலில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எதிரிகளே இல்லாத ஒரு எல்லாரும் எனக்கு நட்பா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த மாரி நம்மளோட கடன குறிச்சு, நோய குறிச்சு, எதிரிகள குறிச்சு நமக்கு பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா, அதுல சில ஆசைகள் சாலிடா நிறைவேறும். மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாரி களத்திர ஸ்தானத்துக்கும் அதிபன் அவர்தான். ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். என் மனைவி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு உறவு முறையில இருப்பாங்களா? நான் சொல்றது எல்லாமே கேட்க வேணாம். ஒரு 4, 5வது கேட்பாங்களா? நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா பேசுறா. ஆப்போசிட்டா பேசுறதுனால எனக்கு நிம்மதியே இல்ல. வெளியிலயும் நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்ல. அவ ஒண்ணும் ஆப்போசிட்டா பேச வேண்டாம். நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கவே வேண்டாம். அவ பாட்டுன்னு அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லையே. நான் 4 வார்த்தை பேசினா, அவ 40 வார்த்தை பேசுறா. மன ரீதியான கடுமையான மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேன். அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, மனைவி குறித்து எத்தன ஆசைகள் இருக்கு. இந்த ரஜினிகாந்த் சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? விடியற் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டி, இட்லி சுட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராதிகா வந்து சுட்டு குடுப்பாங்க பார்த்தீங்களா? மாமா எந்திரி, மாமா எந்திரி அந்த மாரிலாம் ஆசைகள் இருக்குன்னா, அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சிலது சாலிடா நிறைவேறும். அதே மாரி எனக்கு ரொம்ப படிச்ச, ரொம்ப புத்திசாலியான, நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரில்லியன்ட்டான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். இந்த காலகட்டத்தில அந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எங்க சனி வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாரா? கண்டிப்பா கல்யாணத்தலாம் கெடுக்க மாட்டார். கல்யாணத்த கெடுக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நெறைய பேருக்கு நடக்கும். இதெல்லாம் என்ன சொல்லலாம்? எக்ஸ்ட்ரார்டினரி பிளஸ் அப்படின்னு தானே சொல்லணும். எல்லாமே நடந்துராதுங்க. ஏன்னா குடுக்க போறது சனி. ஒரு சிலது கண்டிப்பா குடுப்பார். கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. இது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில் இருக்கும்போது இது அத்தனை நடந்துரும். சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குருனோட பார்வை இல்லைங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒண்ணும் பெருசா நடந்துராது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, "த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின்" அப்படின்ற மாரி சனி பகவானோட ஆட்டம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும். அப்ப மன ரீதியான குழப்பங்கள், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் திரும்பி வர்றதுக்கு பார்க்கும். ரொம்ப சிம்பிள். எதனால எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்? வீட்ல திருப்பி கொஞ்சம் பஞ்சாயத்து. இந்த புஷ்பானம் மாதிரி வரும். அதே மாரி வேலை செய்ற இடத்துல ஒரு சங்கு சக்கரம் மாரி சுர்ருன்னு சுத்தும் கப்புன்னு நிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு பிரச்சனைகள் வரும். ரொம்ப எளிமையா என்னன்னா, இதுவும் கடந்து போகும். நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, சனி உங்கள எள்ளளவும் கெடுக்க மாட்டான். உங்களுக்கு தோணும். திருப்பி அந்த மாரி வரும்போது ஒரு 40 நாட்கள் அந்த மாரி தோணும். "என்னய்யா இது? எல்லாமே சால்வ் ஆன மாரி இருக்கு. என்னதான்யா நடக்குது நம்மள சுத்தி?" அப்படின்ற மாரி தோணும். ஜஸ்ட் ஒரு 40 டேஸ். சனி கொஞ்சம் ஆக்டிவா வந்து இருப்பாரு. சனி எப்பயுமே ஆக்டிவா இருப்பார். அவர் வந்து பேரு தான் மந்த கிரகம் அப்படின்றது. ஆனா, அவர் குடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும். அதுவும் வக்ரகதி ஆகும்போது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்றது உண்மை. புரியுதுங்களா? ஸோ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புழுச்சலூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு, அகஸ்தீஸ்வரையும், அம்பிகையும் வழிபாடு பண்ணிட்டு, சனிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, பொதுவான பலன்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நாங்களும் எங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும்மா. இதுவரைக்கும் நாங்க அனலைஸ் பண்ணவே இல்லம்மா. பண்ணிக்கணும். எங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா? வராதா? தெரிஞ்சுக்கணுமா? தாராளமா தெரிஞ்சுக்க முடியுமா உங்க சுய ஜாதகத்த பார்த்தா. அதே மாரி வெளிநாடுக்கு போகணும்னு பிளான் பண்றோம். பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா. கூடி வருமா? அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம். அவ இன்ஜினியரிங் போவாளா? மெடிசின் போவாளா? வெளிநாடு போவாளா? இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா? குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பம்மா ஓயும்? இந்த மாரி பல கேள்விகளும், பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்க தான் செய்யுது. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம். பார்த்தா தெளிவா சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பருக்கு கால் பண்ணி, அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.